நான் வந்து ஆக்சிடென்ட் அப்படி கொடுக்குறேன். இது லைக் அப்படியே தேர் மாதிரி போகுது, ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப என்ன அப்படியே குழந்தை மாதிரி அப்படியே போகுது. அப்படியே பேனரோமிக் சன்ரூஃப் இருக்கு, அதுதான் இப்ப நான் ஓபன் பண்ண போறேன் while I'm driving. சவுண்ட் சிஸ்டம்னா எப்படி இருக்கு JBL? இந்த கார் பாத்தீங்கன்னா ADAS லெவல் 2 இருக்கு. இதுல 17 ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த 17 ஃபீச்சர்ஸ்ல எல்லாமே இருக்கு. இது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருந்தேன்ல, ஏர்லைன் பிசினஸ் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, we'll go back. Okay, இந்த கார் ஒரு செல்ஃப் சார்ஜிங் கார் and it's fully hybrid. வந்து this engine and giving like 28 kilometers per liter. அந்த கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் 90 டிகிரி ஓப்பன் பண்ணுறதுனால பெரியவங்க லைக் எல்டர்லி பீப்புள் யார் உட்கார்ந்தாலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உட்காரதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸாக இருக்குது வரதுக்கு. ஹலோ மைடியா மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐ எம் இருதயராஜ். அண்ட் இன்னைக்கு நம்ம அடுத்து ஒரு காரை டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த காரோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். மக்களே, ஒரு கார் ஒரு ஏர்லைன் ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னா உண்மையாக கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு. வாட் ஐ மீன் ஏர்லைன் பிஸ்னஸ் கிளாஸ் ஒரு நல்ல ஒரு பிரீமியமான லக்ஸரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. So the Toyota iCross and self-charging hybrid electric vehicle. This is the car and in the car ஒரு self-charging car and it's fully hybrid. என்கிட்ட இருக்கிற இந்த கார் ஸோ இந்த காரை நான் கொஞ்ச நேரத்தில் ஓட்ட போறேன். ஸோ அதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலே இது ஒரு ஏர் கிளாஸ் பிஸ்னஸ் ஒரு பிரீமியமான ஒரு லக்ஸரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதா அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் என்ஜின் இந்த கார்ல இருக்கு. இந்த காரோட இன்ஜின் எப்படி இருக்குன்றதை நான் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ மக்களே, நல்ல ஒரு வெயிட்டா இருக்கு மக்களே. இதுதான் 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஃபுல்லி ஹைபிரிட். இதுதான் லுக்ஸ் லைக் நல்லா பக்கவா இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இவன் தான் திஸ் இன்ஜின் அண்ட் கிவிங்ஸ் லைக் 28 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர். நல்ல ஒரு மைலேஜ்ல நமக்கு ஒரு லக்ஸரியும் கிடைக்குது, ஒரு ப்ரீமியம் லுக்கும் நமக்கு கொடுக்குறாங்க, ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்குது. அப்படி அதுவும் மைலேஜும் கொடுக்குதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஸோ இட்ஸ் நாட் நார்மல் திங். இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நான் ரோட்ல போகும்போதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு தேர் மாதிரி போகும். ஆஸ் கிறிஸ்டா ஒரு லுக்கு, பட் இது ஒரு வேற ஒரு லுக்கு. அதுல கொஞ்சம் டெக்னாலஜி கலந்து கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஸ்டைலிஷெல்லாம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ரோட்ல போகும்போது ரோட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம உள்ள போய் கார்ல என்ன மாதிரி டெக்னாலஜி இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணல, அதை போய் பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் மக்களே. ஸோ ஆஸ் ஐ மென்ஷன் லைக் இந்த கார்ல 2 வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்துருது. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான நல்ல ஒரு லெதர்ஸ் அண்ட் ஃபினிஷிங் அண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஒரு லெதர்ஸ் அண்ட் பில் குவாலிட்டி எல்லாமே பக்காவா இருக்கு. கப் ஹோல்டர்ஸ் வந்திருக்கு. ECVT டிரான்ஸ்மிஷன் இங்க இருக்கு. அண்ட் இதுல கம்ப்ளீட்டான இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா JBLோட இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்கு மக்களே. இந்த சீட்ஸ் பாத்தீங்கன்னா 8-way அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக் சீட்டா இருக்கு. அது கூட ஒரு வென்டிலேட்டர் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு, சூப்பரா ப்ரீமியமா இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும். ஓகே, அப்படியே அங்கே இருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா லைக் மெமரபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. 1, 2 நீங்க இருக்குங்களா. இது என்னன்னா ஆக்சுவலா மக்களே, இப்போ உங்க வீட்டுல யாராவது இப்போ ஒரு ரெகுலரா டிரைவ் பண்றவங்க இருப்பாங்க, ஒரு கம்ஃபர்டபுள்ல சீட்டை ஒரு பொசிஷன்ல செட் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை செட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இப்போ வேற யாராவது உட்காந்துட்டு திருப்பி அவங்களே உட்கார்ந்தா அவங்களோட மெமரபிள் 1, 2 அவங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொசிஷனுக்கு கரெக்டா வந்துடும். ஸோ இட்ஸ் ஈஸில எவ்வளவு ஒரு டெக்னாலஜி நமக்கு எவ்வளவு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்குது பாருங்க. ஸோ திஸ் கார் ஹேஸ் இட். ஓகே மக்களே, இந்த கார்ல பேனரோமிக் சன்ரூஃப் இருக்கு. இது ஆக்சுவலா இப்போ இந்த கார் இங்க நிக்குது. நான் டிரைவ் பண்ற கார்ல நான் ஷோ தி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கார் பாத்தீங்கன்னா ADAS லெவல் 2 இருக்கு. இதுல 17 ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த 17 ஃபீச்சர்ஸ்ல எல்லாமே இருக்கு. இது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருந்தேன்ல, ஏர்லைன் பிசினஸ் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, we'll go back. ஓகே, கம். ஸோ மக்களே, திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் மென்ஷனிங், ஏர்லைன் பிசினஸ் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எனக்கு புரியல அப்படின்றீங்களா? நம்ம மக்களுக்கு எளிமையா சொல்றேன். இந்த கார்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெக்லைன் சீட்ஸ் இருக்கு. நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு நம்ம ஒரு ஃபிளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் போனா ஹவ் யூ ஃபீல் லைக் அந்த மாதிரி இந்த ரெக்லைன் சீட்ஸ் இங்க சுவிட்சஸ் ரைட் சைட்ல இருக்கு. இது அப்படியே மூவ் ஆயிடும். நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம், நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டா சூப்பரா இருக்கும். இந்த ஏர்லைன் பிசினஸ் கிளாஸ் இருக்கிற இதுக்கு பீப்புள் வில் கால் லைக் ஒரு கேப்டன் சீட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ராஜா மாதிரி அப்படி உட்கார்ந்துக்கிட்டு அப்படி சும்மா தேர்ல போற மாதிரி போகலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கார் இது. பின்னாடி ஒரு 2 பேர் உட்காரலாம், அந்த மாதிரி இருக்கு. இது 7 சீட்டர்ஸ் காரு. இதுல இன்னொரு வேரியன்ட் வருது, 8 சீட் உட்கார்ந்துருக்கு, 8 பேர் உட்கார்ற மாதிரியும். பட் நம்ம இப்ப உட்கார்ந்துருக்கிறது 7 சீட்டர் காரு. யா, அண்ட் வில் கோ பேக் அண்ட் see the boot space. 680 பூட் ஸ்பேஸ் கொடுக்கும். நம்ம அந்த லாஸ்ட் சீட்டை மடக்கிட்டோம் அப்படின்னா அது இருந்ததுன்னா 300 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுக்குதுன்றாங்க. நம்ம கார் டிரைவ் பண்ணும்போது அந்த காரில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு லோகோ அண்ட் பேட்ச் இனோவா iCross. அண்ட் இதோட வேரியன்ட் என்ன மாடல் அப்படின்றது ZX
இட்ஸ் ஃபுல் ஹைப்ரிட் இந்த மாடல். ஹலோ மை டியர் மக்களே, ஆஸ் ஐ மென்ஷன் லைக் நான் அந்த கார் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன்னா இட்ஸ் டைம் ஹஸ் கம். ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம டொயோட்டோ ஐக்ராஸ் ஃபுல் ஹைப்ரிட் அந்த காரை தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். வாட் அ ஃபீலுங்க, சீரியஸ்லி. நான் வந்து ஆக்சிடென்ட் அப்படி கொடுக்குறேன், இது லைக் அப்படியே தேர் மாதிரி போகுது, ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப என்ன அப்படியே குழந்தை மாதிரி அப்படியே போகுது, அப்படியே அவ்வளோ சூப்பரா இருக்கு. பார்க்க ஆள் ஜெய்ஜாண்டிக்கா செம்மையா இருக்கு, ஆனா ரொம்ப குழந்தை மாதிரி போகுது. அண்ட் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, பட் ஆனால் நிறைய கார்ல பார்த்துருக்கேன். இந்த கார்ல வந்து டாப் அண்ட் மாடல் அண்ட் ஃபுல் ஹைப்ரிட், அதுல இதுல வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்கு. என்னன்னா, இந்த மிரர்ல சப்போஸ் லெஃப்ட் ரைட் நான் போகும்போது யாராவது வந்தாங்க அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து அங்க வந்து கிட்ட யாராவது வந்தாங்கன்னா அங்க ஒரு லைட் காட்டுது. ஸோ அந்த லைட் வந்து லிட்ரலி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. நம்ம கவனிப்போம், அது மீறியும் நமக்கு வந்து சப்போஸ் யாராவது வராங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி இண்டிகேட்டிவ் இப்போ வர கார்ஸ்ல இருக்கு. அந்த ஃபியூச்சர் இந்த கார்ல இருக்கு. ஐக்ராஸ்ல வந்து இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த சஸ்பென்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி மேடு பள்ளத்து ஏறும்போதெல்லாம் ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு குலுக்கம்லாம் இல்லாம நல்லாவே இருக்கு. ஸோ ஓட்டுற டிரைவ் பண்றதுக்கு எனக்கு செமையா இருக்கு. காரை கிட்ஸ் அண்ட் மற்றவங்க என்ஜாய் பண்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ப்ரீமியமான ஒரு பேனரோமிக் சன்ரூஃப் இருக்கு. அதுதான் இப்போ நான் ஓப்பன் பண்ண போறேன் while I'm driving. So this is it. ஸோ ஃபுல்லா லாங் பிரேஸ் பண்ணும்போது ஃபுல் ரூஃப் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம இப்படியே ஓட்டலாம், நம்ம வந்து நைட்ல ஸ்டார்ஸ் பார்க்கலாம் அண்ட் பகல்ல நல்ல ஸ்கை வியூஸ் இருக்கு. இல்ல எனக்கு வந்து என் பசங்க கிட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னும் போது we can open that above thing. See, it has opened now. செம்மல மக்களே, ஒரு கார்ல எல்லா விதமான ஃபியூச்சர்ஸும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் அதே சேம் வே we are closing this one. ஒரு மாதிரி மழை பெய்யும் போதெல்லாம் இந்த பேனரோமிக் சன்ரூஃபை திறந்து வச்சுட்டு நல்ல ஒரு இளையராஜா பாட்டை போட்டு, இல்ல மேபி இதுல பிரீமியமான பீப்புள் போனாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சாங்ஸ் போட்டு டிரைவ் பண்ணா இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க, டு பி ஆனஸ்ட் வித் யூ. மக்களே, நான் சொல்லியிருந்தேன் அடாஸ் லெவல் 2 இதில் இருக்கிறனால நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. 18 ஃபியூச்சர்ஸ் கிட்ட இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் என்னன்னா, இப்போ நான் வந்து அந்த மோடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஏ ஆன் இருக்கு, ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் நான் இப்போ வேற ஒரு லேன் இன்னொரு லேன் போகிறேன் வித்தவுட் நான் சிக்னல்ஸ் அந்த இண்டிகேட்டர் போடாமல் போகிறேன்னா அந்த ஒரு ஹார்ட்னஸ் இருக்கு இந்த மோட்ல. இப்போ நான் அந்த ஸ்பீட் பிரேக் அப்புறம் இப்போ நான் வந்து பவர் மோட் கொடுக்குறேன். மேக் ஷூர் ஆல் த சரௌண்டிங்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பவர் மோட்ல இருக்கேன். இந்த பவர் மோட்ல போகும்போது எனக்கு இந்த வண்டியோட அந்த இன்ஜினோட அந்த பவர் என்னால ஃபீல் பண்ண முடியுது. அந்த டார்க் அண்ட் அந்த ஃபீட் என்னால ஃபீல் பண்ண முடியுது. இதுல வந்து நான் இப்போ டிரைவ் மோட்ல டிரைவ் பண்றேன். இப்போ சப்போஸ் இதுல பேடல் ஷிஃப்ட்ஸும் இருக்கு. நான் பேடல் ஷிஃப்ட்லயும் நான் வந்து டிரைவ் ஒரு கார் பிளஷர் நான் என்ஜாய் பண்ணணும். நான் வந்து இது ஆட்டோமேட்டிக் காரு, இதுல வந்து நான் ஒரு மேனுவல் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா we have a pedal shifters பிளஸ் அண்ட் மைனஸ் இது கீழே இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம இங்கேயுமே வந்து இது எஸ் மோடுக்கு இப்போ நான் அதை மூவ் பண்றேன், எஸ் மோட் மூவ் பண்றேன். இப்போ நான் 4th கியர்ல இருக்கேன், கியர் கம் பண்ணிட்டேன், 3rd கியர்ல இருக்கேன். ஸோ இதுலேயே நான் மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4th 5th இதுலேயே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டா இந்த மாதிரி வண்டிலாம் வந்து நமக்கு லாங் கட் பண்ணி தான் திருப்புவாங்க. பட் ஆனால் இந்த காரில் அந்த இது அவசியப்படாது. இது ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டியரிங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஷார்ட்டாகவே கட் எடுத்துக்கலாம். ஐயோ வண்டி பெருசாச்சே, ரொம்ப பெரிய வண்டியாச்சே, நம்ம கட் ஆகுமா அப்படிலாம் நினைக்க வேணாம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து ஸ்டியரிங்கில் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஆடியோ லைக் கால் வந்து அட்டன் பண்றது, பிக் பண்றது, இதுல க்ரூஸ் கண்ட்ரோல் குறிப்பா வருது. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு மக்களே. ஜேபிஎல் நம்ம சாங் வந்து இப்ப கார் அங்க நிப்பாட்ட போறோம். அப்படியே ஷோரூம் காமிச்சிருங்க மக்களே. திஸ் இஸ் த ஹர்ஷா டொயோட்டோ மாதாவரம் ஷோரூம். மக்களே, நான் வந்து 40-50 தான் வச்சேன், எல்லாமே அதிருது. ஓ மை காட், வாட் அ கார் இஸ் திஸ் மேன். ஸோ இந்த கார்ல நம்ம பேசியிருந்தோம், ஐக்ராஸ்ல வந்து ஒரு மாதிரி லக்ஸரி ப்ரீமியம் லுக் கொடுக்குது, எல்லாமே பேசியிருந்தோம். இட் ஹாஸ் எவ்ரிதிங் மேன். வாட் இஸ் தட் வி லைக் என்ன மிஸ் பண்றோம்? இதுல எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கு. ஓகே மக்களே, இந்த டோர் பாத்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தேன், நார்மல் மற்ற கார்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 45 டிகிரி தான் ஓப்பன் ஆகும். இதுல 90 டிகிரி ஓப்பன் பண்றதுனால பெரியவங்க லைக் எல்டர்லி பீப்புள் யார் உட்கார்ந்தாலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வந்து உட்காரதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸா இருக்கு வரதுக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஏசி ஃப்ளோ வேற லெவலா இருக்கு. ஆஸ் ஐ மென்ஷன் லைக் இது ஒரு பிசினஸ் கிளாஸ் ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு ஃப்ரண்ட் லைன் பிசினஸ் கிளாஸ் ஃபீல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த காரோட நான் சொல்லியிருந்தேன்ல இந்த ரெக்லைன் மடங்கோ இது பண்ணணும், அதுக்கான பட்டன்ஸ் இங்க இருக்கு. நான் ஃப்ரண்ட் ப்ரெஸ் பண்றேன், தெரியுதுங்களா தூக்குறது. இப்போ நான் எதுக்கும் பேக் போய்க்கிறேன். ஓகே, இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்றேன் பாருங்க. ஸோ நல்லா சாஞ்சிக்கலாம் ஒரு ஃபேமிலி லுக்கு. இன்னும் நல்லா பேக்ல கூட பண்ணிக்கலாம்.
கீழே வேணும்னா இந்த ரெக்லைனை மடக்கிக்கலாம். ஓகே, this is the best car. Those who really want to feel the luxury feeling, it's the best car, man. I'm going to definitely buy this car for my family in the future for sure. மக்களே, நம்ம பேக்ல இது எப்படி ஓபன் ஆகுதுல இங்க ஒரு பட்டன் இருக்கு. We don't need to open it up. It will lift automatically if you press the button. Okay, I'm going to do it. Where is it? Here we go, I believe. See, குறிப்பா நவுந்துக்கோங்க, இடிச்சுக்கோ பார்த்து. பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஏதாவது திங்ஸ் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். டிராவல் பண்ணும்போது ஒரு 2 பேர் தான் டிராவல் பண்ண போறேன், எனக்கு திங்ஸ் ஏதாவது லக்கேஜஸ் வைக்கணும், சூட் கேஸ் வைக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் கீப் இட் யா. உங்க லவ்ட் ஒன்ஸ் கூட நீங்க எங்கேயாவது ஒரு ட்ரெக்கிங் எங்கேயாவது போனா கூட யூ கேன் கீப் யூர் திங்ஸ் அண்ட் யூ கேன் சிட் ஹியர் அண்ட் ஹேவ் அ டீ, அ கப் ஆஃப் காஃபி, வாட் எவர், யூ கேன் ஃபீல் இட். திஸ் இஸ் அ கிரேட் கார். இட் வில் கிவ் யூ லைக் அ ப்ரீமியம் லுக். அண்ட் யா, அண்ட் இப்போ ஃபைனலி ஐம் கோனா பிரஸ் திஸ். லெட்ஸ் see, it's going to close it automatically. ஓகே, இப்போ நான் இங்கே கை வைக்கிறேன். ஸோ இது எதுக்கு நான் இந்த ஃபியூச்சர் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், நம்ம குழந்தைங்க நம்ம லவ்ட் ஒன்ஸ் கவனிச்சிருக்க மாட்டோம், அந்த மாதிரி கோல் எதுக்காக அப்படியே அதுவே நின்றுது பாருங்க ஆட்டோமேட்டிக்காக. யப், அண்ட் ஃபுல் ஹைப்ரிட் மாடல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஹர்ஷா டொயோட்டோ மாதவரம் பிரான்ச், அண்ட் திஸ் இஸ் த ஷோரூம். To Anand sir and the sales team and admin team, the entire team, I want to say big thanks because gave this opportunity to shoot this car so that I can share the experience with our valuable customers and people like you. And thank you so much. And book the car and feel the emotions or something like connecting with this car. Okay. And இதே மாதிரி வேற வீடியோல மீட் பண்றேன். சூப்பருங்க.